வடகரியா? அப்ப இன்னொரு இட்லி சேர்த்துக்க வேண்டியதானே? 2 நாள் ஆகும், 4 8 ஆகும். வடகரி செய்யற நாள் எல்லாமே எத்தனை இட்லினே கணக்கு வைக்க முடியாது. அது கம்மியா எண்ணெய் ஊத்தி தோசைக்கல்ல தட்டி எடுத்து பிரஷர் குக்கர்ல ஈஸியா பண்ண போறோம். 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு, வரமிளகாய், சோம்பு, உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் மெலிசா தட்டி 2 சைடுமே குக் பண்ணிடலாம். இப்போ பிரஷர் குக்கர்ல எண்ணெய், பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, புதினா. வெங்காயம் நல்லா நிறமாறினதுக்கு அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், கூட குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்திருக்கேன். ரெடி பண்ணி வச்சுக்கிறத நல்லா பிச்சு போட்டு கொஞ்சம் உப்பு, 2 கப் தண்ணி விட்டு 2 விசில் விட்டுலாம். கொஞ்சமா எண்ணெய் யூஸ் பண்ணாலும் எண்ணெய் யூஸ் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். கார்த்திக் நேச்சுரல்ஸ் உடைய மாட்டு செக்கு எண்ணெய் தான். மாட்டு செக்கு 1 நிமிஷத்துக்கு 3ல இருந்து 4 சுத்து தாங்க சுத்தும். இந்த மாதிரி ஸ்லோவா சுத்துறதுனால எண்ணெய் 0 ஹீட்ல இருக்கும், சத்தும் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். இவங்க கிட்ட நல்ல சுத்தமான மாட்டு செக்கு, நல்லெண்ணெய், மல்லாட்டெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதோட நெய், நாட்டு சர்க்கரையுமே இருக்கு. அவங்க வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கேன், வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வடகரிக்கு 10க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? உங்க வீட்டுல வடகரி எல்லாம் வச்சா எத்தனை இட்லி உங்களால சாப்பிட முடியும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.